வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல கொஞ்சம் ரேரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போறோம். டு பி பீயிங். இந்த ஃப்ரேஸை நம்ம எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த டு பி பீயிங்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸோட சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ்னா நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிலீவ், சே, நோ, கன்சிடர், சீம், அப்பியர் இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸோட சேர்த்து யூஸ் பண்றோம் அப்படின்னாலே பெரும்பாலும் இது பாசிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த நியூஸ் பேப்பர் மாதிரி நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் இதுல எல்லாம் தான் நம்ம ரொம்ப காமனா இதை நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கணக்கெடுப்பின்படி நிறைய பேர் அரிசி தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு, அரிசியில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அக்கார்டிங் டு அ சர்வே, ஒரு கணக்கெடுப்பின் படி அப்படின்றதுனால அக்கார்டிங் டு அ சர்வே மெனி பீப்புள் ஆர் கன்சியூமிங் ரைஸ். ஸோ மெனி பீப்புள் ஆர் கன்சியூமிங் ரைஸ். ஸோ இந்த பாட்டு பாருங்க, இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஸோ நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறப்பவே நம்ம வந்து பாசிவ் ஃபார்ம்ல, ஏன்னா நம்ம ரிப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறப்போ அதை வந்து பாசிவ் ஃபார்ம்ல சொல்றது ரொம்ப காமன். ஸோ இதை வந்து நம்ம பாசிவ் ஃபார்ம்ல மாத்துறப்போ சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆயிடும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெனி பீப்புள்ங்கிறது இங்க சப்ஜெக்ட், ரைஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ரைஸ் தான் இப்போ சப்ஜெக்ட் ஆக போகுது போறோம். ஸோ ரைஸ் இதை நம்ம சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணுவோம், அதனால நம்ம இஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரைஸ் இஸ். அடுத்தது, இந்த பேசிக் சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பாக்குறோம். இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. பொதுவாக கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தாலே பாசிவ் ஃபார்ம்ல மாத்திரப்போ நம்ம பீயிங்கிற வார்த்தையை சேர்த்துப்போம், பிளஸ் மெயின் வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்சியூமோடைய தேர்ட் ஃபார்ம் கன்சியூம்டு பை சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இந்த இடத்துல மெனி பீப்புளா இருந்தது, இப்போ பைக்கு அப்புறம் வந்துருச்சு. ஸோ ரைஸ் இஸ் பீயிங் கன்சியூம்டு பை மெனி பீப்புள். இது சாதாரண பாசிவ் ஃபார்ம். இப்போ நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்போட சேர்த்து ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அரிசி பலரால் உட்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது, இல்ல அரிசி பலரால் உட்கொள்ளப்படுவதாக தெரிய வருகிறது. இந்த மாதிரி எல்லாம் தான் சென்டென்ஸ் இருக்கும் இல்லையா? சோ கூறப்படுகிறது அப்படின்னா செட் டு. ஸோ செட் டு அப்படிங்கிறப்போ இந்த டூ பக்கத்துல நம்ம எப்பவுமே பேசிக் வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இஸ்ஸோடைய பேசிக் வேர்ப் பி அண்ட் மீதி இருக்கிறது அப்படியே வரப்போகுது. ஸோ ரைஸ் இஸ் செட் டு பி பீயிங் கன்சியூம்டு பை மெனி பீப்புள். ரைஸ் இஸ் செட் டு பி பீயிங் கன்சியூம்டு பை மெனி பீப்புள். இல்ல ரைஸ் இஸ் நோன் டு பி பீயிங் கன்சியூம்டு பை மெனி பீப்புள். அப்படிதான் அறியப்படுகிறது, தெரிய வருகிறது. இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகளுக்கு நம்ம நோன் அப்படி யூஸ் பண்ணுவோம். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ விசாரணைக்காக போலீசார் அவரை பிடித்து வைத்திருக்கின்றனர். The police are holding him for further questioning. The police are holding him for further enquiry. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்ப இதே விஷயத்த மேல் விசாரணைக்காக அவர் போலீசாரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ளார் இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி சொல்றப்ப நம்ம பாசிவ் ஃபார்ம்ல சொல்ல போறோம். சோ இந்த இடத்துல ஹிம்னு இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் நம்ம சப்ஜெக்டா ஹீன்னு வச்சிருக்கோம். சோ ஹீக்கு ஏத்த மாதிரி நம்ம பி வெர்ப் இஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது, இந்த பேசிக் சென்டென்ஸ் வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கிறதுனால பீயிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹோல்டுடைய தேர்ட் ஃபார்ம் ஹெல்ட். சோ ஹி இஸ் பீயிங் ஹெல்ட் பை த போலீஸ் ஃபார் ஃபர்தர் குவெஷனிங். இப்ப இதையே நாம ரிப்போர்ட்டிங் வேர்போட சேர்த்து யூஸ் பண்ண போறோம். மேல் விசாரணைக்காக அவர் போலீசாரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. மேல் விசாரணைக்காக அவர் போலீசாரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சோ இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும் இல்லையா? சோ இந்த இடத்துல நம்பப்படுகிறதுன்னு இருக்கிறதுனால he is believed to. he is believed to. இல்லைன்னா சொல்லப்படுகிறது அப்படின்னா he is said to. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இந்த டூ பக்கத்துல எப்பவுமே பேசிக் ஃபார்ம் அப்படின்றதுனால இஸ்ஸோடைய பேசிக் வேர்ப் பி யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் அப்படியே போட வேண்டியதுதான். சோ he is believed to be being held by the police for further questioning. He is believed to be being held by the police for further questioning. அடுத்தது, யாரையும் நீங்க பாக்குறீங்க, யாரோ துரத்துற மாதிரி ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்காரு அப்படின்னா யாரோ ஒரு துரத்துறாங்க, somebody is chasing him அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா இவர் யாரோ துரத்தப்படுகிறார். நம்ம பொதுவா தமிழ் அப்படி சொல்றது இல்ல, யாரோ துரத்துறாங்க அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சோ இதை நம்ம வந்து அவரை முன்னிலைப்படுத்தி சொல்றப்போ ஹிம்னு இருக்கிறதுனால he. So he is being chased by someone. He is being chased by someone. சோ இப்ப அவர் யாரால துரத்தப்படுவது மாதிரி தெரியுது, அவர் ஓடி வரத பார்த்தா யாரோ ஒரு துரத்துற மாதிரி தெரியுது. சோ அதுக்குதான் நம்ம appearங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். So he appears to be being chased by someone. He appears to be being chased by someone. So he appears to க்கு பக்கத்துல வழக்கம் போல be and being chased by someone. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி பாசிவ் ஃபார்ம் இல்லாம வேற எந்த இடத்துல இதே மாதிரி டு பி பீயிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலா வந்து பீயிங்கோட அட்ஜெக்டிவ் சேர்த்து யூஸ் பண்ணுவோம்.
இதை எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய வழக்கமான கேரக்டர் இது கிடையாது, பட் இப்ப இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம அந்த பீயிங் பிளஸ் அட்ஜெக்டிவ் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒருத்தர் எப்பவுமே ரூடா இருப்பாரு அப்படின்னா ஹீஸ் ரூட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் அப்படி நடந்துக்கிறவர் கிடையாது, என்னமோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரு அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு என்னவோ அவர் ரூடா நடந்துக்கிறார் அப்படி சொல்லணும் அப்படின்னா he is being rude today அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பீங்கிற வார்த்தையை நம்ம அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ இதையே இன்னைக்கு என்னமோ ரூடா நடந்துக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து அப்பியர் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ he appears to be இந்த இடத்துல பி ஏன் வந்ததுன்னா இந்த பி வேர்போடைய பேசிக் ஃபார்ம். he appears to be being rude today. he appears to be being rude today. ஸோ இந்த வீடியோல நாம டு பி பீங்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை ஜென்ரலா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.